என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜாகிரபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதான் இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜாகிரபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங் பா, இந்த மேப் நம்பர் 56 பார்க்க போகிறோம். 56ல என்ன ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கியமான மலைகள், தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள் தான் பார்க்க போகிறோம். அப்படியே ஆர்டரா பார்த்துடலாமா? ஆர்டரா கீழே மேலேருந்து பார்த்துலாம். விழுப்புரம் அப்படிங்கிறது செஞ்சிமலை, அது நார்மலாக தெரியும். இப்போ தான் யுனெஸ்கோவில் அங்கீகரிச்சாங்க. 2025 செஞ்சிமலை தான் யுனெஸ்கோவில் அங்கீகரிச்சாங்க. விழுப்புரம் அப்படிங்கிறது செஞ்சிமலை. அடுத்து அப்படியே கீழே வந்தோம்னா கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை. இது ரெண்டு ஈஸியா. விழுப்புரம் என்னது செஞ்சிமலை, அது இப்போ தான் யுனெஸ்கோவில் 2025 அங்கீகரிச்சாங்க. அடுத்து கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை, காக்கா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பெரம்பலூர் பச்சைமலை. இந்த 3 ஓகேவா? விழுப்புரம் என்னது செஞ்சிமலை, அதுக்கு அப்படியே கீழே வந்தா கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறது கல்வராயன் மலை, அப்படியே கீழே வந்தா பெரம்பலூர் பச்சைமலை. இந்த 3 முடிஞ்சா. அடுத்து அப்படியே கீழே வந்தோம்னா திருநெல்வேலியில மகேந்திரகிரி மலை, திருநெல்வேலி மகேந்திரகிரி மலை. அதுக்கடுத்து வந்தோம்னா கன்னியாகுமரியில மருதுவால் மலை. திருநெல்வேலி மகேந்திரகிரி, கன்னியாகுமரி மருதுவால் மலை, தென்காசி அகஸ்திய மலை. தென்காசி அகஸ்திய மலை, இந்த 3 மட்டும் சொல்லலாமா? திருநெல்வேலி மகேந்திரகிரி மலை, கன்னியாகுமரி மருதுவால் மலை, தென்காசி அகஸ்திய மலை. தென்காசி பிரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அகஸ்திய மலை அப்படிங்கிறது திருநெல்வேலியோட தான் இருந்துச்சு. முன்னாடி புக்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அகஸ்திய மலை திருநெல்வேலி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ தென்காசி திருநெல்வேலி பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த அகஸ்திய மலை அப்படிங்கிறது தென்காசிக்குள்ள வருது. ஓகேவா? தென்காசி அப்படிங்கிறது அகஸ்திய மலை. அந்த அகஸ்திய மலைக்கு வேற என்ன பேர்லாம் சொல்லுவாங்க? பொதிகை மலை, சிவஜோதி பர்வத், தெற்கு கைலாயம் சொல்லுவாங்க. இப்போ அந்த 6 சேர்த்து சொல்லிடலாமா? விழுப்புரம் செஞ்சிமலை, அதுக்கு கீழே கள்ளக்குறிச்சி கல்வராயன், பெரம்பலூர் பச்சைமலை முடிஞ்சு. கீழே வந்தா திருநெல்வேலி என்ன பார்த்தோம்? மகேந்திரகிரி மலை. அடுத்து கன்னியாகுமரி மருதுவால் மலை, அதுக்கு திருநெல்வேலி அகஸ்திய மலை. அகஸ்திய மலைக்கு வேற என்ன பேர்லாம் இருக்கு? பொதிகை மலை, சிவஜோதி பர்வத், தெற்கு கைலாயம். இந்த 6 முடிஞ்சா. அடுத்து அப்படியே மேலே போனா திண்டுக்கல் பழனிமலை, கொடைக்கானல் கோடை வாழ்டம் அங்கதான் இருக்கு. திண்டுக்கல் பழனிமலை இது முடிஞ்சிச்சு. அடுத்து கோவையில 3 மலை இருக்கு, மருதமலை, வெள்ளையங்கிரி மலை, ஆனைமலை. இன்னொரு டைம் சொல்லாமா? கோவையில மருதமலை, வெள்ளையங்கிரி மலை, ஆனைமலை. இன்னொரு டைம் மருதமலை, வெள்ளையங்கிரி மலை, ஆனைமலை. அடுத்து இங்க மேலே போனோம்னா நீலகிரி மலை, நீலகிரி. இது முடிஞ்சா. அப்ப இந்த சைடு முடிச்சாச்சு, இந்த 3 முடிச்சாச்சு. இந்த 9 சேர்த்து சொல்லிடலாமா? விழுப்புரம் செஞ்சிமலை, கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை, பெரம்பலூர் பச்சைமலை முடிஞ்சா. அப்படியே கீழே வந்தா மகேந்திரகிரி மலை திருநெல்வேலி, மருதுவால் மலை கன்னியாகுமரி, அகஸ்திய மலை தென்காசி. அகஸ்திய மலைக்கு வேற பேரு பொதிகை மலை பச்சைமலை, பொதிகை மலை, சிவஜோதி பர்வத், தெற்கு கைலாயம் முடிஞ்சா. அப்படியே மேலே வந்தோன்னா திண்டுக்கல் பொதிகை மலை, கோவை மருதமலை, அதுக்கப்புறம் வெள்ளையங்கிரி மலை, ஆனைமலை, நீலகிரி மலை முடிஞ்சா. அடுத்து இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த 3 சேர்த்து சொல்லிடலாமா? இந்த 3 படிச்சிடலாம். அடுத்து இந்த 3 படிச்சிடலாம். ஈரோட்ல சென்னிமலை சிவன்மலை, இது செஞ்சிமலை, இது சென்னிமலை. ஓகேவா? செஞ்சிமலை அப்படிங்கிறது யுனெஸ்கோவால் 2025 அங்கீகரிக்கப்படுது, விழுப்புரம் மாவட்டம். இது சென்னிமலை அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டம். சென்னி ஈரோடு மாவட்டம், சிவன்மலை ஈரோடு மாவட்டம். சென்னிமலை சிவன்மலை ஈரோடு மாவட்டம். சேலம்ல சேர்வராயன் மலை கஞ்சமலை, சேலம் சேர்வராயன் ஈஸியா ஞாபகம் இருக்கும். இங்க கள்ளக்குறிச்சி கல்வராயன் வச்சோமா, அதாவது சேலம் சேர்வராயன் கஞ்சமலை, சேர்வராயன் கஞ்சம் பிடிச்சோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கஞ்சமலை. நாமக்கல் கொல்லிமலை, நாமக்கல் அப்படின்னா கொல்லிமலை அப்படிங்கிறது 3 இது ஞாபகம் வச்சுக்கலாமா? ஈரோடு சென்னிமலை சிவன்மலை, சேலம் சேர்வராயன் கஞ்சமலை, நாமக்கல் கொல்லிமலை முடிஞ்சா. அடுத்து இந்த 3. வேலூர்ல ஜவ்வாது மலை ரத்னமலை. இந்த ஏலகிரி மலை அப்படிங்கிறது வேலூர் தான் இருந்துச்சு. திருப்பத்தூர் பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த திருப்பத்தூர்ல இருந்து ஏலகிரி மலை வந்துச்சு. ஓகேவா? வேலூர்ல ஜவ்வாது மலை ரத்னமலை, ரத்னத்துக்கு ஜவ்வாது போடுவான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலூர்ல ரத்னம் ஜவ்வாது போடுவான், வேலூர்ல ரத்னம் ஜவ்வாது போடுவான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வேலூர்னா ரத்னகிரி மலை ஜவ்வாது மலை. அப்புறம் திருப்பத்தூர் ஏலகிரி மலை, திருப்பத்தூர் ஏலகிரி மலை. தர்மபுரியில் 3 தீர்த்தமலை, சித்தேரி மலை, வத்தல் மலை. இன்னொரு டைம்
தீர்த்தமலை, சித்தேரி மலை, வத்தல் மலை. இந்த 3 மட்டும் சேர்த்து சொல்லிடலாமா? வேலூர்ல ரத்னம், ஜவ்வாது, ரத்னகிரி மலை, ஜவ்வாது மலை. அடுத்து திருப்பத்தூர்ல ஏலகிரி மலை. அதுக்கப்புறம் வந்து தர்மபுரியில் தீர்த்தமலை, சித்தேரி மலை, வத்தல் மலை. அப்போ எல்லாமே சேர்த்து சொல்லிடலாமா? அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாம். தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான மலைகள். இது எப்படி கேட்கலாம்னு சொன்னால் போலீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், அது மீன் உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு வந்து டேரெக்டாக மேட்சஸில் கேட்கலாம்பா. மலைகள் இது பாக்ஸாகவே போட்டு கொடுத்துருக்காங்க, அதனால் இம்பார்ட்டண்டாக படிச்சிக்கலாம். விழுப்புரம்ல செஞ்சி மலை யுனெஸ்கோ 2025 அங்கீகரிக்கப்பட்டது. அப்படியே கீழே வந்தோம்னு சொன்னால் கள்ளக்குறிச்சி கல்வராயன். அப்படியே கீழே வந்தோம்னு சொன்னால் என்ன பார்த்தோம்? பெரம்பலூரில் பச்சை மலை முடிஞ்சா. அப்படியே கீழே வந்தால் திருநெல்வேலியில் மகேந்திரகிரி மலை. அதுக்கடுத்து கன்னியாகுமரியில் மருதுவாள் மலை, தென்காசியில் அகஸ்திய மலை. அகஸ்திய மலைக்கு வேறு பேர் பொதிகை மலை, சிவஜோதி பர்வத், தெற்கு கைலாயம். மேலே போனால் திண்டுக்கல் பழனி மலை. அப்படியே இங்கே போனோம்னா கோவையில் மருதுமலை, அதுக்கப்புறம் வெள்ளையங்கிரி மலை, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஆனைமலை. நீலகிரியில் நீலகிரி மலை. ஈரோடில் சென்னி மலை, சிவன் மலை. அடுத்து சேலமில் சேர்வராயன், கஞ்சன மலை. அதுக்கப்புறம் நாமக்கல்ல கொல்லிமலை. அடுத்து மேலே போனோம்னா வேலூரில் ரத்னகிரி மலை, ஜவ்வாது மலை. திருப்பத்தூரில் ஏலகிரி மலை. அப்படியே இங்கே வந்தோம்னா லாஸ்ட் என்னது? தர்மபுரியில் தீர்த்தமலை, சித்தேரி மலை. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து வத்தல் மலை. ஓகேப்பா? ஃபர்தராக அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு டைம் நீங்களே வந்து மேப் எதுவுமே பார்க்காம அப்படியே யோசிச்சு பாருங்கள். மேலே ஆர்டராக என்னென்ன வரும்? விழுப்புரம்க்கு அப்புறம் கள்ளக்குறிச்சி அப்படி வரிசையாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்படி ஆர்டராக வரும். அது நமக்கே ஒரு மாதிரி ப்ரௌட் ஃபீலாக இருக்கும். கண்டிப்பாக வந்து மேப் ஸ்டடி படிக்கிறதுக்கும் நார்மல் டேபிளாக படிக்கிறது கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும்பா. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூபா.